உச்சநீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன்படி 2 மணி வரை வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. கரூரில் கூட்ட நெரிசலுக்கு பிறகு விஜய் தப்பி சென்று ஓடிவிட்டதாக உயர்நீதிமன்ற விசாரணையின் பொழுது சொல்லப்பட்டிருந்த கருத்துக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகமோ விஜயோ எதிர் மனுதாரராக இல்லாத பொழுது எதற்காக எங்களை பற்றி உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த வழக்கு கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டி ஒரு பொதுநல வழக்காக அரசியல் தலைவர்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஒரு வரையறையை கொண்டு வர வேண்டும். அவர்கள் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டம், அவர்கள் செல்லக்கூடிய ரோட் ஷோ உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் ஒரு பொதுவான விதிமுறையை கொண்டு வர வேண்டும். மாவட்டத்திற்கு மாவட்டம் தனிப்பட்டு அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர்கள் சொல்லக்கூடிய வகையிலாக அந்த அறிவுறுத்தல் இல்லாமல் மாநிலம் முழுமைக்கும் பொருந்தக்கூடிய வகையிலாக அரசியல் கூட்டங்களுக்கும் அரசியல் தலைவர்களுடைய ரோட் ஷோவிற்கும் ஒரு பொதுவான விதிமுறையை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஒரு பொதுநல வழக்கு. பொதுவாக வழக்கினுடைய விசாரணையின் பொழுது நீதிபதிகள் அந்த வழக்குக்கு தொடர்பற்றவர்கள் தொடர்பாக கருத்து சொல்வது கிடையாது. குறிப்பாக எதிர் மனுதாரராக யாரும் இல்லாத பொழுது அந்த வழக்கோடு தொடர்புடையவர்கள் பற்றியும் நீதிமன்றம் தலையிடாது. என்றாலும் கூட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை தனி நீதிபதி அவர்கள் 5 நாட்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே கூறியிருந்தார். அதை கண்டித்து தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் அவர்களுடைய கருத்தும் இருக்கின்றது. அவர்களும் கூட இரு நீதிபதிகளும் கேட்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் எதிர் மனுதாரராக இல்லாத பொழுது அவர்கள் தொடர்பாக நீங்கள் ஏன் கருத்துக்களை கூற வேண்டும்? இன்னும் சொல்ல போனால் மதுரை கிளை அது தொடர்பான வழக்கை விசாரித்து முடித்த நிலையிலே சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்ததே தவறு, தனி நீதிபதி அந்த வழக்கை விசாரித்ததே தவறு என்ற ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றமும் கூறியிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.